வணக்கம் உறவுகளே, இது என்ன வீடியோனா பட்டுக்கோட்டை கற்பூர் அமுதமிகிலில் இன்றைக்கி முத்துமாரியம்மன் கோயில் 3ஆம் நாள் திருவிழா. பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு வீதி உலா வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய பொங்கல் விஜயா இளமதி எல்லாம் வரிசையாக மாலை எல்லாம் ஒன்றா தான் வச்சோம். பாக்கியெல்லாம் பின்னாடி வச்சுருக்காங்க. எல்லாரையுமே நான் காமிப்பேன் வீடியோவில். பாருங்கள், இளமதி மாலா எல்லாரையும் நான் காமிப்பேன். பாருங்கள் உறவுகளே, இது மாலா ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு இருந்தது. பாய் சொல்லுது. அடுத்தது விசையாக வச்சுக்கிட்டு இருக்காங்கட்டு. இருட்டுனால உங்களுக்கு அவ்வளோதான் க்ளீனாக தெரியலை. முடிஞ்ச மட்டும் தான் எடுத்தேன். விஜயா 2 அடுப்பையும் என்னோடதையும் 2ஐயும் இது பண்ணுது. பாய் சொல்லுது. அங்கிட்டு இளமதி பாய் சொல்கிறா. நான் தான் வீடியோ எடுத்தேன். அதனால் அவங்களாம் பாய் சொல்கிறாங்க. நான் அப்படியே பின்னாடி ஒருத்தரையாக காமிச்சிட்டு பின்னாடி போயிட்டுருக்கேன். வாங்க எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். பொங்கல் பாருங்கள் உறவுகளே, இது என்னோடய மருமக, கொழுந்தவனார் மருமக. எல்லாம் ஊரே வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். எல்லாம் பொங்கல் வைக்கிறது தான். புவனா இது அண்ணி மிலிட்ரி அண்ணி குமிஞ்சிக்கிட்டே என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு நிம்மராமையே. போனால் அப்படியே வாச்செல்லாம் கட்டிக்கிட்டு பொங்க வைக்கிறா. இது சின்ன பொண்ணு, அது பொங்கல். சிந்துசா எல்லாம் எங்கள் ஊர் சாதி சனம்தான். காந்தி மாமா வச்சு ஓடுறான். எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குங்க. இடையிடையே வான வேடிக்கை நடந்துச்சு, அதையும் எடுத்தேன். அழகாக அந்த வெடிப்பை மேலே வானம் வெடிச்சிட்டு அப்படியே கலர் கலராக கொட்டுனுச்சு. பார்க்க ஆசையாக இருந்தது. அதனால தான் கொஞ்சம் அதை எடுத்தேன். இந்த சைடு இல்லாதா எல்லாம் ஓளும் பொங்க வைக்க ஆயத்தமாகிட்டு இருக்கோவ. ராஜிமா பார்த்தீங்களா உறவுகளே, கோயிலில் கோழி எல்லாம் பொங்கல் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இது கமலா பாய் சொல்லணுன்னு உடனே சொல்லிட்டா எரிச்சிக்கிட்டே. எல்லாம் ஒரே பரபரப்பாக போய் எல்லாம் அதுவும் ஜாமானை தேடி வச்சுக்கிட்டு இருக்கு. மாலதி அக்கா எனக்கே இருட்டுக்குள்ளே தெரியலை என்ன எங்கள் ஜாதி எங்கள் ஊர் மக்களையெல்லாம். அதாவது கோயிலை கோழியே நாங்கள் வைக்க ஆரம்பிப்போம் உறவுகளே. அப்புறம் உலக்கம் பிடிச்சி அரிசி போட்டேன். ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நிற்கணும். நெருப்பு வீட்டெல்லாம் எரியும்.
பண்ணணும், ஆப்பையில் கிண்டிடணும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டா கீழே வந்து பச்சரிசி இல்லையா, அதனால் பிடிக்கும். மாலா குலவை பொங்கல் வந்தோடனே மாலா குலவை விட்டுச்சு. அப்புறம் நானும் விஜயாவும் விட்டோம். சவுண்டுனால எடுத்துட்டேன் இதை நான். அப்புறம் நானும் விஜயாவும் கொஞ்சம் குலவை போட்டோம். இது என்னென்னா எங்கள் ஊரோட பொங்கல். அத்தனை பொங்கலும் கொண்டாந்து இப்படி வரிசையாக வச்சுருவோம் ஒரு சைடு சாமிக்கிட்ட. பொங்கல் வச்சாச்சு உறவுகளை. இப்போ நம்ம மாவிளக்கு ரெடி பண்ணணும். மாவிளக்கு நான் எதில் செஞ்சேன்னா, பச்சரிசி மாவை மிக்சியிலையே அடிச்சுக்கிட்டேன். பச்சரிசியை மாவில் பச்சரிசி அடிச்சுக்கிட்டேன். நல்லா கொரகொரப்பாக கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி ரவை மாவு பதத்தில் அடிச்சுக்கிட்டேன். அடிச்சுக்கிட்டு அவல் நல்லா ஒரு அரை பங்கு சேர்த்துக்கிட்டேன். நான் அவல்லே இன்றைக்கி நிறைய சேர்த்தேன்னா அதையும் அடித்து அதோட போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஏலக்காய், பொட்டுக்கடலை எதுவுமே சேர்க்கலை. நெய், தண்ணி கொஞ்சம் விட்டு அப்படியே பிணைய வேண்டியதுதான். எனக்கு இந்த அமுக்கி வைக்கிறது பிடிக்காத உறவுகளே. நான் மாவிளக்காய் தான் உருட்டுவேன் எப்போதுமே. 3 உருண்டை உருட்டலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நான் நிறைய பேருக்கு போட்டும் கொடுப்பேன். நான் நல்லா பிடிச்சிருவேன் மாவிளக்கை. நல்லா அழகாக உருட்டிடுவேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உருட்டணும். நம்ம பிரதீபா தான் வீடியோ எடுத்தா, பறந்துக்கிட்டே இருந்தா போகிறேன்னு. செத்த இரு பிரதீபான்ட்டு அப்புறம் நான் சட்டுன்னு உருட்டினேன். ஒரு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சுன்னு டக்குன்னு அப்புறம் போதுன்ட்டேன். அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. மாவிளக்கு செடியெல்லாம் எல்லாம் பிடிச்சி வரிசையிலே எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், சாமி அலங்காரமும் ரெடி ஆயிடுச்சு. குருக்கள் வந்து யாரும் அர்ச்சனை பண்ணாதவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தார். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். என் மாரியம்மன், முத்து மாரியம்மன், எங்கள் முத்து மாரியம்மா. மாப்பிள்ளை வந்தான், நம்மள நிறைய வீடியோவில் இருக்கான் மாப்பிள்ளை. அப்புறம் பாப்பா எல்லாரையுமே, அப்புறம் மாமா, புனிதகுமார் பையன், தம்பி பாய் சொன்னான். எல்லாரையுமே அப்படியே எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம சங்கீதா, அப்புறம் நம்ம கீர்த்தி. என்னடி பண்றீங்க? ஏய் ஏன்டி ஹாய் சொல்லு. கையில குங்குமம் இருக்குடா. ஹாய். அப்புறம் உறவுகளே மாவிளக்கு போட்டுட்டு பொங்கல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாங்க. இந்த சாமி ஊர்வலம் போகிறதுக்குள்ளே கும்மி அடித்து கோலாட்டங்களி கும்மி அடித்து தான் கிளப்புவோம் சாமியை. அதான் இப்போ கோலாட்டங்களி நடக்குது. பாட்டு நாங்களும் பாடிக்குவோம். அப்புறம் செட்டுலேயும் பாடிச்சு. செட்டில் போட்டு அடித்ததுனால நான் பாடிட்டேன் சவுண்டை. நான் வேணா உங்களுக்கு ஒரு நாள்லேயே நாங்கிட்ட பாடி வைப்பேன். எவ்வளோ அழகாக அடிக்கிறோம் பார்த்தீங்களா? குளத்தோரம் குடிசை கட்டி குடியிருப்பா மாறி அவங்கார நீலி
சகல விவரங்களும் அறிஞ்சவளா சந்தன பூச்சிக்காரி அப்படின்னு பாடுறதுங்க. ஆத்தோரம் குடிசை கட்டி அதில் இருப்பா மாறி அவ அங்கார நீலி சகல விவரங்களும் அறிஞ்சவளாம் விபூதி பூச்சிக்காரி. சாலையோரம் குடிசை கட்டி சாய்ந்திருப்பா மாறி அவ எங்க முத்து மாறி சகல விவரங்களும் அறிஞ்சவளாம் விபூதி பூச்சிக்காரி. வேலியோரம் குடிசை கட்டி வீட்டிருப்பா மாறி அவ எங்க முத்து மாறி சகல விவரங்களும் அறிஞ்சவளாம் சந்தன பூச்சிக்காரி. அப்படி மாரியம்மன் பாட்டு பாடுறதுங்க. அண்ணி நல்லா பாடும், ஓட்டு விட்டனி அதுவும் பாடுனுச்சு. அப்படியே பாடிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஊர்வலத்துக்கு. இதெல்லாம் எங்கள் ஊர் பிள்ளைங்க, எங்கம்மா என்னோட அதாவது எல்லாம் மகன்கள் தான், மருமகன் மகன் எல்லாம் உட்காந்துருக்கிறதுல மகன் தான் எல்லாமே இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒருத்த மட்டும் தான் மருமகன். எல்லாம் மகன் முறை தான். எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். ஒரே காவி வேட்டி துண்டு டான்ஸு போட ரெடியாக இருக்குது எல்லாம். பாருங்கள் பின்னாடி டான்ஸ் வரும். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறா பாருங்க, நீங்களும் பண்ணுங்கள். நாங்களும் சளைச்சவங்களான்னு நம்ம வாண்டுங்க ரிப்பனை கட்டிக்கிட்டு அதுங்களும் ரெடி ஆகிட்டு ஆடுறதுக்கு எல்லாம் பாய் சொல்லிவிட்டு அதுவும் ஆயத்தமாயிட்டு பாருங்கள். அதுகளையும் என் பிள்ளைங்களையும் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உறவுகளே, எங்கள் தேரில் வந்து நாங்கள் சாமியை வச்சுட்டோம். எங்கள் கணேசன் குருக்கள் தான் உட்காந்துருக்காப்புல தம்பி. எங்கள் உறவுகளே, எங்கள் பிள்ளைங்க ஆட்டம் ஆரம்பமாயிட்டு எல்லாம் ஆட கிளம்பிட்டு தேர் பின்னாடி வரும். இவங்களாம் ஆடிக்கிட்டு முன்னாடி போவாங்க. பார்க்கவே நல்லா இது பண்ணிட்டு நானும் கும்பிட்டேன் சாமி. அவ்வளோ ஆட்டம், அவங்கள பிடிக்கவே முடியாது. அவ்வளோ ஆட்டம் ஆடுவாங்க பாருங்கள். நீங்களே தீபாரத்தனோட சூடனோட ஏற்றி கொடுப்பாப்புல. நம்மளே தானே இருக்குன்னு அதை எடுத்துக்கலாம். நம்ம தம்பி தான் தான் ட்ரக் ஓட்டினது. அப்புறம் நானும் நம்ம ரோட்டில் தண்ணி தெளித்து எங்கள் வீட்டுக்கு வர்ற பாதையில் நானும் போட்டிருந்தேன் கோலம். சாமி வந்தோடனே அப்புறம் சாமி எவ்வளோ அழகாக இருக்கேன். குருக்கள் வந்து கணேஷ் குருக்கள் தான் எங்களுக்கு சாமி. குருக்கள் வேலை பண்ணுறது. அதனால் தம்பி வாங்கி மாலையெல்லாம் போட்டு தீபாரத்தன் அவள் அப்பா பக்கத்தில் நிற்கிறது. பையன்தான் எங்கள் ஊருக்கு வருவாப்பில். அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே கணேஷ் குருக்கள் தான். அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக தம்பி கல்யாணம் ஆணுச்சு. தீபத்தை அதிலேயே கொடுத்துருவாங்க. நம்மளே கண்ணில் ஒத்திக்கிட்டு துணுவரை பூசிக்கலாம். பாருங்கள், ஒரு சூடன் கொடுப்பாங்க, சூடம் ஏற்றி கொடுப்பாங்க. இதுதான் எங்கள் ஊர் வழக்கம். நம்மளே கும்பிட்டுக்கலாம். இவ்வளோ தாங்க எங்கள் ஊர் நிகழ்ச்சி. 3ஆம் நாள் நிகழ்ச்சி. பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. பாய்.